திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் ஆசீர்வாத உபவாச ஜெபம். அக்டோபர் 11 சனிக்கிழமை. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். இருளிலே தள்ளப்பட்டாலும், யோசேப்பை போல மறக்கப்பட்டாலும், பால் கிணற்றிலே தள்ளப்பட்டாலும், கூட இருக்கிறவர்களால் குழி தோண்டி புதைக்கப்பட்டாலும், அபகரிக்கப்பட்டாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். பாடல் ஆராதனை சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இடம் வானத்தின் வாசல் சுவிசேஷ ஜெபமையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் திண்டுக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து காலை 9 மணிக்கு பேருந்து புறப்பட்டு வானத்தின் வாசல் சுவிசேஷ ஜெபமையம் வருவதற்கும், மீண்டும் ஜெபக்கூட்டம் முடிந்தவுடன் ஜெபமையத்திலிருந்து செல்வதற்கும் சிறப்பு பேருந்து வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உந்தன் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. ஆராதனை
உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை என்றுமே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 92:4 நாம் வாசிக்கிறோம், கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர், உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன் என்று இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். கர்த்தாவே உமது செய்கைகளினால் என்னை நீர் மகிழ்ச்சியாக்குகிறேன், உமது கரத்தின் கிரியைகளினால் நான் ஆனந்த சத்தமிடுவேன். எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியான மகிமைப்படுத்துகிற வார்த்தையை இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்வில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் பிரச்சனைகள், கவலைகள், போராட்டங்கள், எதிர்ப்புகள், இவைகளின் நடுவில் நாம் மனம் கலங்கி போய் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைக்கிறவர்களாக, வேதனையின் பாதையில் கடந்து போகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் கர்த்தராகிய தேவன், அவரை நோக்கி நாம் கூப்பிடுகிற போது, அவரை நம்பி நாம் ஜெபம் பண்ணுகிற போது கர்த்தர் ஒரு கிரியையை நடப்பிக்கிறார். நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர் பலன் அளிக்கிறார், பதிலளிக்கிறார். அந்த கிரியைகளை நினைத்து பார்த்து, உமது கிரியைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர் என்று இந்த சங்கீதக்காரன் சொல்கிறான். அதற்கு முன்பாக ஒருவேளை அவன் துயரத்தின் பாதையில், எதிர்ப்புகள் நடுவில், போராட்டத்தின் நடுவில் அவன் கடந்து போயிருந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற போது கர்த்தர் அவருக்கு பதில் கொடுத்திருக்க வேண்டும். அதனால் தான் இந்த வார்த்தைகளை உபயோகித்து அவன் சொல்லுகிறான், கர்த்தாவே உமது கரத்தின் கிரியைகளினால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர், உமது கரத்தின் கிரியைகளை எண்ணி நான் ஆனந்த சத்தமிடுகிறேன், உமது செய்கைகளினால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர் என்று ஆண்டவரை அவன் மகிமைப்படுத்துகிறான். அவன் கேட்ட ஒரு காரியத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்ததினால், பலன் கொடுத்ததினால், அந்த செய்கைகளினால் அவனை மகிழ்ச்சியாக்கினதினால் கர்த்தரை நன்றி நிறைந்த ஒரு உள்ளத்தோடு மகிமைப்படுத்துகிறதை நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட வேதனையான பாதையில் நாம் கடந்து போக நேரிடலாம். அப்படி நேரிடுகிற போது நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், நாங்கள் தடுமாறிக் கொண்டிருக்கிறோம், மனம் கலங்கி கொண்டிருக்கிறோம், என்ன செய்வது என்று தெரியாமல், எதிர்கொள்ள திராணி இல்லாமல் ஆண்டவரே தத்தளித்து கொண்டிருக்கிறோம் என்று இயேசுவை நோக்கி நாம் கூப்பிடுகிற போது ஆண்டவர் தம்முடைய கிரியைகளின் நிமித்தம் நம்மை மகிழ்ச்சியாக்குவார். அது எவ்வளவு எதிரடையான காரியங்களாக இருந்தாலும் அவர் தமது கிரியைகளை வெளிப்படுத்தி பதிலை அனுப்பி நம்மை மகிழ்ச்சியாக்குவார். அவருடைய கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் நாம் ஆனந்த சத்தமிடும்படியாக, மகிழ்ச்சியோடு கூட மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் நமக்கு பலத்த அற்புதங்களை செய்து சந்தோஷப்படுத்துவார். அதே ஆண்டவர் தான்
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த நன்மைகளை செய்ய போகிறார். ஆண்டவரை நோக்கி அதற்காக நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் என் வாழ்க்கையில் கூட பலவிதமான மன சஞ்சலங்கள் இருக்கிறது, திகைப்புகள் இருக்கிறது, கலைப்புகள் இருக்கிறது, நான் மனம் கலங்கி கொண்டிருக்கிறேன், எதிர்கொள்ள திராணி இல்லாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் கலங்குகிற ஒவ்வொருவரும், கர்த்தாவே நீர் எனக்கு இறங்கும் என்று போராட்டத்தின் நடுவில், எதிர்ப்புகள் நடுவில், பிரச்சனைகள் நடுவில் உம்முடைய உதவியை நாடுகிறார்களோ ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் உமது கரத்தின் கிரியைகளினால் அவர்களை மகிழ்ச்சியாக்கி, அவர்களுக்கு ஏற்ற பதிலை கொடுத்து, அவர்களை சந்தோஷப்படுத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் நான் ஆனந்த சத்தமிடுவேன் என்று சங்கீதக்காரன் உமக்கு நன்றி செலுத்தி மகிமைப்படுத்தினது போல ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நீர் செய்ய போகிற மகத்தான காரியங்களின் நிமித்தமாக ஆனந்த சத்தமிட்டு கர்த்தரை உயர்த்தும்படியாக, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.